வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடெக்ஸ் வெர்சஸ் கன்டெக்ஸ்ட் ஏபிஐ. ஏன் வந்து நம்ம வந்து ரீடெக்ஸ் யூஸ் பண்ணணும், கன்டெக்ஸ்ட் ஏபிஐ தாண்டி அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நான் இங்க வந்து டைட்டில் வந்து எழுதிடுறேன். ஸோ ரீடெக்ஸ் வெர்சஸ் வெர்சஸ் கன்டெக்ஸ்ட் ஏபிஐ. ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒண்ணு ஒண்ணா வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து நான் எப்படி வந்து பிரிக்கிறேன் அப்படின்னா, இத வந்து நான் வந்து ஒரு 6 பாயிண்ட்டா வந்து பிரிக்கிறேன். பிரிச்சுட்டு நம்ம வந்து ஏன் வந்துட்டு யூஸ் பண்ணணும், எத எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, பர்ப்பஸ் இதோட பர்ப்பஸ் என்ன? அப்புறம் வந்து யூஸ் கேஸ்லாம் வந்து என்ன? ரீடக்ஸ்க்கும் சரி, கன்டெக்ஸ்ட் ஏபிஐக்கும் சரி. ஸோ இது 2த்துக்கும் பர்ப்பஸ் என்ன? யூஸ் கேஸ் என்ன? அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ரீடக்ஸ பத்தி பார்த்துருவோம். ஸோ ரீடக்ஸ்னா வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட் மேனேஜ்மென்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு இத டிசைன் பண்ணாங்க அப்படின்னாலே, ஒரு காம்ப்ளக்ஸா இல்ல வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன வந்து நான் வந்து மல்டிபிளா ஒரு நெறைய வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெறைய காம்போனன்ட் கிரியேட் பண்றேன். நெறைய என்னோட டேட்டா வந்து இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போகும் அப்படின்னா, நமக்கு வந்து ரீடக்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வேவா வந்து இருக்கும். நான் இந்த ஸ்லைஸ் கிரியேட் பண்ணுவேன். இங்கே இருந்து இங்க போகுது. இங்கேருந்து அங்க நடக்குது. இது வந்து ஆக்ஷன் இது பண்ணும். ரெட்யூசர் ஓகே. சென்ட்ரலைஸ்டா ஒரு ஸ்டோர் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு நீட்டான ஒரு வேல இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து ரீடக்ஸ் வந்து மல்டிபிளா நீங்க நெறைய பெருசா உங்க அப்ளிகேஷனே ரொம்ப பெருசு அப்படின்னா, ரீடக்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கன்டெக்ஸ்ட் ஏபிஐ வந்து இருக்குல்ல. ஸோ இது வந்து பிரைமரியா நமக்கு எப்பவுமே வந்து தெரியும். இது வந்து ரியாக்ட்டோடது தான். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராப் ட்ரில்லிங் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த கன்டெக்ஸ்ட் ஏபிஐன்றதே ரியாக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு ஒரு 2, 3 காம்போனன்ட் இல்ல ஒரு 10 காம்போனன்ட் அப்டின்னா, இது வந்து கன்டெக்ஸ்ட் ஏபிஐ வந்து ஒரு இதுவா இருக்கும். இது ஏன் வந்து பெரிய லெவல் அப்ளிகேஷனுக்கு வந்து போகாது அப்டின்னா, இதுல வந்து ரீடெக்ஸ்ல இருக்கிற மாரி அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் வந்து கிடையாது. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்காது. ஸோ அதனால வந்து டெவலப்பரா யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அது வந்து ஒரு காம்ப்ளக்ஸா தான் வந்து இருக்கும். ஸோ அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, நம்மளால இத வந்து ஸ்கேல் அப்பும் பண்ண முடியாது. இப்ப கன்டெக்ஸ்ட் ஏபிஐ வச்சுட்டேன். இதுலயே இந்த அப்ளிகேஷன் என்னோடது இப்ப 10 பேருக்கு எழுதியிருக்கேன் அந்த அப்ளிகேஷனுக்கு. நாளைக்கே ஒரு 100 பேர் வந்துட்டான் அப்டின்னா, என்னால ஸ்கேல் அப் பண்ண நான் 100ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு 1,00,000 பேர், 2,00,000 பேர் அப்டி வந்துட்டாங்க அப்டின்னா, நம்மளால ஸ்கேல் அப் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கன்டெக்ஸ்ட் ஏபிஐல. பட் ரீடெக்ஸ்ல என்ன ஆகும் அப்டின்னா, அந்த 10,00,000 பேருக்கு தாங்குற மாரி தான் வந்து இருக்குமே அது. ஸோ அதனால வந்து ரீடெக்ஸ் வந்து ஒரு செகண்ட் ஒரு அட்வான்டேஜா வந்து சொல்லலாம். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் மேனேஜ்மென்ட்டோட காம்ப்ளக்ஸிட்டி. ஸோ காம்ப்ளக்ஸிட்டின்னு மட்டும் நான் போட்டுக்கிறேன். காம்ப்ளக்ஸிட்டி. ஸோ இந்த காம்ப்ளக்ஸிட்டி வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரீடெக்ஸ்லேருந்தே பார்க்க ஆரம்பிச்சலாம். ரீடெக்ஸ் வந்து நான் தான் சொல்றேன். ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு அப்ளிகேஷன். என்னால மல்டிபிள் லாஜிக் இருக்கு. ஆக்ஷன், ரெட்யூசர், மிடில்வேர் இது எல்லாமே இருக்கு. இருந்தும் என்னால அது முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கண்டிப்பா முடியும். என்னால வந்து மிடில்வேர் வந்து அசிங்க் டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபெட்ச் பண்ண முடியும். ஆக்ஷன், ரெட்யூசர் இது எல்லாத்தையுமே வந்து என்னால ஈஸியா வந்து இது பண்ணிக்க முடியும். அதே மாரி வந்து ஒரு பிரெடிக்டபிளான ஒரு ஸ்டேட் ஃப்ளோ இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல யூனிடைரக்ஷனல் டேட்டா ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த யூனிடைரக்ஷனல் டேட்டா ஃப்ளோன்றதுனால எனக்கு வந்து ஈஸியா டீபக் பண்றதுக்கும் சரி, என்னால வந்துட்டு ரீடெக்ஸ் டெவ் டூல்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ ரீடெக்ஸ் டெவ் டூல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து எங்க இந்த ஸ்டேட் போயிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்மளால வந்து ஈஸியா வந்து ஷோ பண்ண முடியும். அதனால தான் வந்து ரீடெக்ஸ் வந்து ஒரு காம்ப்ளக்ஸிட்டில ஓகே. என்னால வந்து ஈஸியா வந்து அத பண்ணிட முடியும். கன்டெக்ஸ்ட் ஏபிஐ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிம்பிளா ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஒரு மீடியம் சைஸ் அப்ளிகேஷன். அதனால நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, ரொம்ப மல்டிபிள் லெவல்ல போய் நெஸ்ட் பண்ணி அப்படிலாம் வந்து பண்ணவும் மாட்டேன். அதே மாரி என்னோட டேட்டா வந்து ரொம்ப காம்போனன்ட்ஸ்க்கும் ஷேர் ஆகாது அப்படின்னா, எனக்கு வந்து கன்டெக்ஸ்ட் ஏபிஐ வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இது. ஆனா இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் இருக்காது. ரீடெக்ஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு அப்ரோச் இருக்கும். ஸோ அதனால வந்து நமக்கு வந்து ரீடெக்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஓகே. 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்லர் பிளேட். ஸோ பாய்லர் பிளேட் கோட். ஸோ இந்த பாய்லர் பிளேட் கோட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ரீடெக்ஸ்லேருந்து பார்த்துடலாம். ஸோ ரீடெக்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நெறைய செட்டப் வந்து கஷ்டமா தான் இருக்கும். நம்ம பாய்லர் பிளேட் வந்து செட்டப் பண்றது. ஸோ ரியாக்ட்டோட வந்து ரீடெக்ஸ இது பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆக்ஷனு, ரெட்யூசரு, ஸ்டோரு இது எல்லாத்தையுமே வந்து வைக்கும். ஆனா, இத சால்வ் பண்றதுக்கு தான் ரீடெக்ஸ் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடெக்ஸ் டூல் கிட்ன்றத கொண்டு வந்தாங்க. ஸோ ரீடெக்ஸ் டூல் கிட்னா என்ன அப்படின்னா, ஆ ஒரு ஒரு கன்டெக்ஸ்ட் ஏபிஐலேருந்து வரவங்களுக்கு ஒரு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம ரீடெக்ஸ் அந்த பிளெயின் ரீடெக்ஸ்க்கு பதிலா ரீடெக்ஸ் டூல் கிட்க்கு போனோம் அப்படின்னா, என்னால ரீடெக்ஸோட ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாரி எனக்கு செட்டப் பண்றதும் ஈஸி. ஸோ அதுதான் வந்து ஆனா பிளெயின் ரீடெக்ஸ செட்டப் பண்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ கன்டெக்ஸ்ட் ஏபிஐ பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பாய்லர் பிளேட்ன்றது ரொம்ப ரொம்ப மினிமலா இருக்கும். எனக்கு வந்து ஒரு கன்டெக்ஸ்ட், ஒரு ப்ரொவைடரு ஸோ அவ்வளோதான். எனக்கு இது இருந்தாலே போதும். நம்ம அத வந்து ஈஸியா வந்து மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம்.
ஸோ இது கன்டெக்ஸ்ட் ஏபிஐனா என்னன்னே தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் அத வந்து பிளேலிஸ்ட் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா, நம்ம கன்டெக்ஸ்ட் ஏபிஐலேருந்து வரும்போது தான் வந்து அது ஒரு பேசிக்ஸ் மாரி இருக்கும். ஸோ அதுலேருந்து வரும்போது நமக்கு இது வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ரீடெக்ஸ் என்ன பண்ணுது, அப்புறம் கன்டெக்ஸ்ட் ஏபிஐ என்ன பண்ணுதுன்றத பார்த்துடலாம். ஸோ ரீடெக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் அப்ளிகேஷன்றதுனால எனக்கு வந்து ஒரு நம்மள்ட்ட இருக்கும் கண்ட்ரோலு. ஸோ ஒரு காம்போனன்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்றதா இருந்தா சரி, ரீரெண்டர் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு அன்னெசசரியான ரீரெண்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்றதுன்றது வந்து ரீடெக்ஸ்ல வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம். ஸோ அதே கன்டெக்ஸ்ட் ஏபிஐல பார்த்தோம் அப்படின்னா, ஆ பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வந்து நம்ம ஒரு லார்ஜர் அப்ளிகேஷன்ஸா போறோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து கன்டெக்ஸ்ட் ஏபிஐ அடி வாங்கும். ஏன் அப்படின்னா, இது வந்து கண்டிப்பா ரீரெண்டர் வந்து எல்லா காம்போனன்ட்க்கும் வந்து நடந்துட்டே இருக்கும். ஏன்னா, அந்த கன்டெக்ஸ்ட் வந்து ஒரு காம்போனன்ட்ல நமக்கு தேவையா இருக்கும். இன்னொன்னுல தேவையே இருக்காது. ஆனா நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு மொத்தமா ரீரெண்டர் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு மறுபடியும் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கிட்டே இருக்கும். ஆனா வந்து நம்ம இத வந்து பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா ரொம்ப இந்த இடத்துலலாம் ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நெனச்சு பண்ணோம் அப்படின்னா, நம்மளால வந்து அத பண்ண முடியும். ஆனா அது பண்ண முடியாதுன்றது கிடையாது. பண்ண முடியும். பட் ரீடெக்ஸ்ல நமக்கு வந்து சிம்பிளரா நான் இப்ப ஓகே. நான் கோட் எழுதுறேன். என்னோட வேல. அன்னெசரியா ரீரெண்டர்லாம் ஆக வேணாம். அதுவே கொஞ்சம் பார்த்துக்கும் அப்படின்றப்போ, எனக்கு அது ரீடெக்ஸ் வந்து ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா வந்து இருக்கும். 5த் விஷயம் என்ன அப்படின்னா, மிடில்வேர். ஸோ மிடில்வேர் அண்ட் எக்ஸ்டென்சிபிலிட்டி. ஸோ இத எந்த தூரத்துக்கு நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும்ல. ஸோ மிடில்வேர் ஓகே. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் வந்து ரீடெக்ஸ்ல பார்த்துருவோம். அப்புறம் கன்டெக்ஸ்ட் ஏபிஐல பார்ப்போம். ஸோ ரீடெக்ஸ்ல என்ன அப்படின்னா, நமக்கு வந்து மிடில்வேர் வந்து ரீடெக்ஸ் தங்க்ன்னு ஒண்ணு இருக்கு. ரீடெக்ஸ் சாகான்னு சொல்லி இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு காம்ப்ளக்ஸா வந்து ஒரு ஏபிஐ கால்ஸ்லாம் இந்த அசிங்க்ரோனஸா வந்து ஏபிஐ கால்ஸ்லாம் நடக்குதுல்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியா வந்து நம்மளால வந்து ஹேண்டில் பண்ணிட முடியும் ரீடெக்ஸ்ல. ஸோ அதே மாரி லாக் வர வைக்கிறது சரி, அப்புறம் வந்துட்டு இத வந்து ஹைலி எக்ஸ்டென்சிபிள்ன்னு சொல்லுவாங்க. ஏன் ஹைலி எக்ஸ்டென்சிபிள்ன்னு சொல்றாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது வந்து நான் ஒரு 10 பேருக்கு எழுதியிருக்கேன்னா, என்னால 100 பேருக்கு எக்ஸ்டெண்டும் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து ரீடெக்ஸ் வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். கன்டெக்ஸ்ட் ஏபிஐல பார்த்தோம் அப்டின்னா, பில்ட் இன்னா வந்து எதுவுமே வந்து மிடில்வேர்லாம் கிடையவே கிடையாது நமக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம வந்து மேனுவலா தான் வந்து இது பண்ணணும். ஸோ அதனால வந்துட்டு எரர்ஸ் வந்து அதிகமா வந்து வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ லாஸ்ட் விஷயம் என்ன அப்டின்னா, ஈக்கோசிஸ்டம் அண்ட் கம்யூனிட்டி. ஈக்கோசிஸ்டம் அண்ட் கம்யூனிட்டி. ஸோ இது வந்து அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் சொல்றேன்? ஈக்கோசிஸ்டமும், கம்யூனிட்டியும் ஏன் முக்கியமான விஷயம்ன்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ரீடெக்ஸ்க்கு பார்த்துருவோம். அப்புறம் கன்டெக்ஸ்ட் ஏபிஐக்கு பார்ப்போம். ஸோ ரீடெக்ஸ்க்கு பார்த்தோம் அப்டின்னா, ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஈக்கோசிஸ்டம் இருக்கு. அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, நெறைய தேர்ட் பார்ட்டி லைப்ரரீஸ் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டின்ற மாரி நம்ம சொல்லலாம். நமக்கு அதே மாரி வந்து டூல்ஸ்லாம் வந்து நெறைய இருக்கு. ரவுட் பண்றதுக்கு சரி, சைட் எஃபெக்ட்ட பெர்ஃபார்ம் பண்றது. சைட் எஃபெக்ட் மீன்ஸ் யூஸ் எஃபெக்ட். அந்த விஷயத்துக்கு சைட் எஃபெக்ட்ஸ்னா யூஸ் எஃபெக்ட்ன்றது மட்டும் கிடையாது. யூஸ் எஃபெக்ட்ல நான் ஒரு ஏபிஐ கால் பண்றேன். அது வந்து நெறைய சைட் எஃபெக்ட் நடக்கும். இதனால நடக்கும் அப்படின்றத பத்திலாம் நம்ம வந்து யூஸ் எஃபெக்ட் வீடியோல தனியா பேசியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா, அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒரு ஃபார்ம் மேனேஜ் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஈக்கோசிஸ்டம்ன்றது வந்து ரீடெக்ஸ்க்கு வந்து இருக்கு. அதே கன்டெக்ஸ்ட் ஏபிஐ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ரியாக்ட்டோட இன்டகிரேட் பண்ணியிருக்கிறதுனால, ரியாக்ட்க்கு என்ன ஈக்கோசிஸ்டம் இருக்கோ, அதே மாரி வந்து இதுக்கும் வந்து இருக்கு. ஸோ வந்து ஆனா வந்து இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கன்டெக்ஸ்ட் ஏபிஐல வந்து நெறைய வந்து தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்லாம் வந்து கிடையாது. ரீடெக்ஸ கம்பேர் பண்ணும்போது. பட் இதுலயும் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ இது ஏன் வந்து ஈக்கோசிஸ்டம் வந்து ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னா, நாளைக்கே நமக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் வருது அப்படின்னா, நம்ம தனியா ஹேண்டில் பண்ண வேணாம். இ இப்ப நான் ஒரு இடத்துல வந்துட்டு கன்டெக்ஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கன்டெக்ஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்றவன் ஒரு 10 பேர் இருப்பான். நான் அவன்ட்ட போய் ஏதாவது ஒரு டவுட்ன்னு கேட்டேன்னா, அந்த 10 பேர்கிட்ட என்ன என்ன ரெஸ்பான்ஸ் வருமோ அதுதான் வந்து ஓகே. இதே வந்து ரீடெக்ஸ் போம்போது, நான் இருக்கிற இடத்துக்கு ஒரு 100 பேர் வேல பார்ப்பான். அந்த 100 பேர் வேல பார்க்குற இடத்துல நான் எவன்ட்டயாவது அந்த 100 பேர்ல ஒருத்தன்ட்ட நான் டவுட் கேட்டா கூட அவனுக்கு வந்து ஈஸியா வந்து சொல்லிக் குடுத்துருவான். எனக்கு அந்த இஷ்யூவும் வந்து சால்வ் ஆயிடும். ஸோ நம்ம வந்து ஒரு தனியா இருக்கோம் அப்படின்றத தாண்டி ஓகே நமக்குன்னு இருக்கு. நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயம் தான் வந்து ரீடெக்ஸ். ஸோ அதனால ஈக்கோசிஸ்டம்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஈக்கோசிஸ்டமும், கம்யூனிட்டியும் வந்து ஒரு பயங்கர ஒரு முக்கியமான விஷயம். அந்த ரியாக்ட்டே நமக்கு அதனால தான் வந்து ஒரு மிகப்பெரிய பாப்புலர்ன்ற மாரி சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா லேர்ன் பண்ணிக்கவும் முடியும். அதோட கம்யூனிட்டி சப்போர்ட்ன்றது ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸோ ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இது எல்லாம் டிஃபரன்ஸ் ஓகே. எப்ப எத யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல லாஸ்ட் பாயிண்ட். ஸோ வென் டூ யூஸ் ஈச் அப்படின்ற மாரி விஷயம் இருக்கு.
ஸோ ரீடெக்ஸ வந்து எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். எனக்கு வந்து ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு ஸ்டேட் மேனேஜ்மென்ட் நெறைய டீபக்கிங் பண்ணுவேன். எனக்கு வந்து ஃப்ரீக்வென்ட்டா வந்து ஸ்டேட் இன்டராக்ஷன் அதாவது ஒரு இதுலேருந்து ஒரு இதுக்கு நான் மாத்திக்கிட்டே இருப்பேன். கிளிக் பண்ணுவேன், நடக்கும். இந்த மாரி நெறைய ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு விஷயம் நடக்குது. ஒரு நெறைய காம்போனன்ட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ரீடெக்ஸ்க்கு போறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். இதே கன்டெக்ஸ்ட் ஏபிஐ எப்போ போணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சிம்பிளரான ஒரு ஸ்டேட் தான் இருக்கு. நெறையாலாம் வந்து நான் போமாட்டேன். ஒரு ப்ராப்ட் ட்ரில்லிங்கா அவாய்ட் பண்ணணும். அதுக்காக நான் ஒரு கன்டெக்ஸ்ட் ஏபிஐ வச்சிருக்கேன். ஸோ அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கன்டெக்ஸ்ட் ஏபின்றது ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஒரு மீடியமா இருக்கு. ஒரு மீடியம் சைஸ் ஒரு அப்ளிகேஷன் இல்ல ஒரு ஒரு சின்ன அப்ளிகேஷன் அப்படின்னா, கன்டெக்ஸ்ட் ஏபிஐ போறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். நம்ம எல்லாத்துக்குமே ரீடெக்ஸ்ல இவ்ளோ அட்வான்டேஜ் இருக்கு. ரீடெக்ஸ் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்ம அப்ளிகேஷன பொறுத்து. ஒரு சின்ன அப்ளிகேஷன்னா அது கன்டெக்ஸ்ட் ஏபிஐ ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஈஸியா வந்து உங்களால பண்ணிட முடியும். ரியாக்ட்டோட இருக்கு. ஸோ ஈஸியா இன்டகிரேட் பண்ணிடலாம். எல்லாமே ஒரு ஈஸியான விஷயம் அப்படின்னா அது அது போயிடலாம். ஆனா ரீடெக்ஸ் வந்து எப்போ போணும் அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய லெவல் அப்ளிகேஷன் ஒரு என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் போறோம் அப்படின்னா, கண்டிப்பா ரீடெக்ஸ் போறது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.